ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளுவர் கோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இதுக்குள்ளே வந்து இனோவேஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் முடித்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. நான் சின்ன வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து எங்களை கூப்பிட்டு போன டூரிஸ்ட் பிளேஸ்னால் அது இது தான் சொல்வேன். ஓரளவுக்கு அந்த ஸ்டெப்ஸு அந்த இது பில்டிங் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. உள்ளே சின்ன நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் மேலே ஏறி போனீங்க அப்படின்னா உள்ள நடுவில் வந்து ஃபுல்லாக வந்து நிறைய கார்டன் செட்டப்லாம் போட்டு லைட் செட்டிங்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ரொம்ப சூப்பராகவே நல்ல ஒரு கார்டன் செட்டப். சைடில் இந்த மாதிரி 2 பில்டிங்ஸ் வந்து இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே அழகாக அந்த பில்டிங்க்கு மேலே சின்ன கோபுரம் மாதிரி தெரிகிற மாதிரி அந்த பின்னாடி தேரோட கோபுரம் வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. நிறைய ஃபோட்டோ ஃப்ரெண்ட்லியான பிளேசஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணுறவங்க தாராளமாக இந்த பிளேஸ்க்கு போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அப்போ போகும்போது வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து ஃப்ரீயாகவே தான் வந்து விட்டுருக்காங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது, டிக்கெட்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்கள வந்து இந்த இடத்துக்கு தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். அவ்வளோ ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து நிறைய செடியெல்லாம் வச்சு நடுவில் வந்து வாட்டர் இதுவெல்லாம் வச்சு நிறைய லைட் செட்டிங் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதோ செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, தண்ணிலாம் வந்து இது பண்ணுற மாதிரி. அது நைட் டைமில் வந்தால் அப்போது இருந்த அதே பில்டிங் அப்படியே இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்குது. அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஏறி போயிட்டு 2 சைடுமே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு வழியாக உள்ளே போயிட்டு ஒரு பக்கம் வந்து வெளியில் வரா மாதிரி அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்து மேலே ஏறிடலாம். மேலே போயிட்டு உள்ளே போக வேண்டியது தான். உள்ளே போனீங்க அப்படின்னா அப்போது வந்து செவத்துலேயே வந்து ஒரு சில திருக்குறள்லாம் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அது வந்து இருக்காது, மைண்டில் இருக்காது. ஆனால் இது வந்து விஷுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறையவே விஷயம் தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்கள இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து கூட்டுவாங்க. நீ பாருங்கள், திருக்குறள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு போர்டு, இந்த மாதிரி ஒரு போர்டில் வந்து ஒரு அதிகாரத்துலேருந்தும் ஒரு 5 குறள் அந்த மாதிரி அதோட விளக்கமும் சேர்த்து எழுதி ஃபுல்லாக வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக இந்த பில்டிங்கில் சுற்றி பார்க்குற அளவுக்கு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட பெயிண்டிங்ஸ்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக குழந்தைங்க வந்து கூட்டு வர வேண்டிய ஒரு இடம் தான் இது. நீ பாருங்கள், இந்த மாதிரி போர்டு வந்து ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் திருப்பி அந்த சைடு அதே மாதிரி 2 சைடுமே இருக்குது, பேக் சைடுமே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் வாங்க. நைட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்லேயுமே வந்து லைட் செட்டிங், அப்புறம் அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா தோட மாதிரி, அதுலேயுமே வந்து நிறைய லைட் செட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி வந்தீங்கன்னா இதில் அப்படியே ஸ்டார்ட் ஆகி 133 அதிகாரம் அங்கே எப்படி ஓவியம் இது பார்த்தோம். இது ஓவியம் அப்படி அதுதான் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே இதுக்குள்ளே போனோங்க அப்படின்னா அந்த திருக்குறள் எல்லாமே பார்த்துட்டு இந்த சைடு வெளியே வரலாம். வெளியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே ஏறி பார்க்கலாம். அப்படியே மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நல்ல பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர் வந்து தெரியுது நமக்கு. அதுதான் வள்ளுவர் கோட்டம்னா அப்போ எங்களுக்கு இந்த தேர் பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம், வள்ளுவர் கோட்டம் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ட்ரன்ஸ் ஏதோ வள்ளுவருடைய சிலையை வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வள்ளுவரோட சிலையை ஆமாம்
வள்ளுவரோட சிலையை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு உள்ளார வந்து வள்ளுவருடைய சிலை வந்து வச்சுருக்காங்க. சிலை அதுக்கு முன்னாடி இது மேலெல்லாம் ஏறுற மாதிரி இருந்ததில்லை. எனக்கு ஏறின மாதிரி ஞாபகம் இல்லை. இப்படியே ஏறிட்டு மேலே போனீங்க அப்படின்னா தேருக்குள்ளே வந்து வள்ளுவரோட சிலை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ள வரைக்குமே போயிட்டு சிலை கிட்ட வரைக்குமே போயிட்டு பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் இப்போது வந்து போக விடலை. அது முடித்த உடனே நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா சிலை வரைக்குமே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே மேலேருந்து கீழே வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளேஸ் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு. அஸ்வதியுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தா இந்த இடத்த. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீ பாருங்கள், கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக அவ்வளோ வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவரோட சிலை, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நேராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்த அந்த வழி அப்படியே இருக்கும். பாருங்கள் அந்த மண்டபம், அதுக்கு கீழே இறங்கி போனீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ். அப்படியே வந்து நம்ம எந்த சைடு ஏறி போகணுமோ அந்த பக்கமே வந்து இறங்கி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து போடலாம். இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ஒயிட் கலர் பில்டிங் தெரியுது இல்லையா, அதுதான் வந்து என்ட்ரன்ஸ். நம்ம அந்த வழியாக தான் உள்ளே வந்திருந்தோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸ் எல்லாமே. இப்படியே நம்ம இறங்கி போயிட்டு இந்த பில்டிங்க்கு பேக் சைட் போனோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம அந்த தேர் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த பில்டிங்கோட சைடு வழி. அந்த பில்டிங்க்கு சைடில் வந்து வழி இருக்கும். அந்த வழியாக போனீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்க அந்த தேரை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நைட்டில் தான் வந்து நிறைய லைட் செட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் இன்னொரு நாள் வந்து நைட்டில் விசிட் பண்ணி பார்க்கணும். நீங்களுமே வந்து டைம் கிடச்சிது அப்படின்னா உங்களோட குழந்தைங்கள இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அஸ்வதியுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. வள்ளுவர் கோட்டம்னா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து காமிச்ச உடனே அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.